இடமுறுக்கு அவல் பொரி இன்னமும் இந்த பைபாஸ்ல இருக்க சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணப்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அதாவது நம்ம நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுல இந்த வெஹிக்கிள் வந்து இப்படி போகணும், அந்த வெஹிக்கிள் இப்படி போகணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு முன்னாடி தெரியும் பாத்தீங்களா? ஸோ பைபாஸ் எண்ட் எது அப்படின்றதெல்லாம் நல்லாவே நீட்டா மென்ஷன் பண்ணிருக்கனால இந்த பைபாஸ்ல டிராவல் பண்றப்ப கொஞ்சம் ரோட் சேஃப்டியா இருக்கு அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே டிரைவ் பண்றவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஸோ நீங்க இப்ப ஃபீல் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஸ்பெஷலான சட்டுப்புடு சமையல் பார்த்துட்டு வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்புடி சமையல ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்னன்னா கார்லிக் வித் ஃபிஷ். அதாவது நம்ம பூண்டு, இந்த வஞ்சர மீன், கொஞ்சம் இங்க இருக்க மசாலா வச்சு எப்படி பண்ண போகுதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா? சில்லி பவுடர், வஞ்சர மீன், பட்டர், பிரெட் கிரம்ஸ், உப்பு, மிளகு பவுடர், பூண்டு, முட்டை. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சு பட்டர் போட்டிருக்கோம். சைடில் வந்து இந்த வஞ்சர் மீனுக்கு வந்து மேரினேஷன் பண்ணலாம். இங்க பாருங்க, சில்லி பவுடர், உப்பு, முட்டை, மிளகு பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. முட்டையும் சில்லி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நல்லா பீட் பண்ணுங்க. இந்த பேன்ல வந்து கொஞ்சம் பூண்டு போட போறேன். இந்த பேன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த கார்லிக்கு இது ரொம்ப பேசிக்கான ஈஸியான மெத்தடு, ஆனால் கொஞ்சம் கஷ்டம். இந்த முட்டை எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த சில்லி பவுடர், எக்கு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷை இதில் டிப் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் லைட்டாக வினிகர், லெமன், உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏதோ பச்சை வாசனை போகணும், அந்த மீனோட ஸ்மெல் போகணும், அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம். இப்போ கார்லிக்கு நம்ம லைட்டாக சோத்தே பண்ணலாம். கார்லிக் சோத்தே ஆகட்டும். இப்போ சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக கிரம்ஸ் போடலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம இதெல்லாம் வந்து நல்லா டிப் பண்ணலாம். இந்த கிரம்ஸில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிரம்ஸ் எடுத்து அப்படியே மேலாம் போட்டு இப்போ லைட்டா கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணலாம். ஏன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பட்டர் கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் ப்ரௌன் ஆனு, ஸோ அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் சாஸ் மாதிரி ரெடி ஆகும். அதுக்கோசம் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிறகு இந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து சைடெல்லாம் நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா ரோல் பண்ணுங்க. இப்போ இந்த சாஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கு பிறகு வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் போடலாம். நீங்கள் அந்த கார்லிக் வந்து ப்ரௌன் ஆகும்போது லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கார்லிக்கோட அந்த ப்ரௌன் ஆகணும். பார்த்தீங்களா? ப்ரௌன் ஆகும்போது அப்படியே உங்களுக்கு சாஸ் மாதிரி உங்களுக்கு அப்படியே ஓடியாரும். பாருங்க, நான் சொன்ன அந்த அந்த லைட்டா ப்ரௌன் கலர்ல அந்த தண்ணி ரெடியா இருக்கு. இதுதான் இந்த ப்ரௌன் ஸ்டாக். இப்போ இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல கிரில் ஆகட்டும். இப்போ அழகா நான் இதை டர்ன் பண்றேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா வாட்டர் ஆட் பண்றேன். அந்த கார்லிக் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா பக்கத்துல சேர்த்து விடுங்க. இந்த கார்லிக் வித் ஃபிஷ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண அழகா நான் பிளேட் எடுத்து வச்சு நான் பிளேஸ் பண்றேன். இப்போ இதுலயே வந்து கொஞ்சம் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்றேன். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் சாஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இது மேலே ஆட் பண்ணலாம். இதாங்க
கார்லிக் வித் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அந்த ஃபிஷ் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டா இருக்கு. ஏன்னா லைட்டா கொஞ்சம் வாட்டர்லாம் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணதுல வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டா நல்லா மெதுன்னு இருக்கு. இந்த டிஷ் நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த சட்டுப்பட்டுல ஒரு சூப்பரான ஒரு அருமையான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you. Bye bye. Take care.